Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. 9000 பேரு மீட் எடுத்திருக்காங்க. சூரல் மலையில 2 மாடி வீடு இருந்த இடமே தெரியல. கால் வச்சிட்டு இருக்க இடத்துக்கு அடியில கூட யாராவது உயிர் இழந்திருக்கலாம். உண்மையில சொன்னா இந்த மக்களுக்கு எங்களோட கடைசி ஆசையே இதுதான். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த பாறையை நவுத்துறதுக்கு ட்ரெயின் கூட முடியாது. பாறைக்கு கீழே எத்தனை உயிர்கள் இருக்குன்னே நம்மளால ஐடென்டி பண்ண முடியல. மிஷின் எல்லாம் கொண்டு வராங்க, மூப்பநாய்கள் வந்துச்சு. பட் இங்க கண்டுபிடிக்க முடியாத உடல்கள் 186 உடல்கள் இருக்கு. இதை விட எந்த டிசாஸ்டரும் கிடையாதுமா உலகத்துல. சுனாமி, கொரோனாவும் ஒண்ணுமே இல்லை. அதை விட 100 மடங்கு பேரழிவு வயநாடு. வயநாடுல நம்மளுடைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் செல்வம் உமா அவர்கள் நம்ம கூட இன்டர்வியூல ஜாயின் பண்றாங்க. அங்கிருந்து அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இன்னும் என்னென்ன விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டோட்டலா அங்க எவ்வளவு கிளீன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இடங்கள் அங்க மக்களை மீட் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் உடல்கள் மீட்கப்பட்டு தான் இருக்கு. மக்கள் எல்லாரையும் நம்ம முகாமுக்கு ஆல்ரெடி மாத்திட்டாங்க. 10,840 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் மேம் கேம்ப்ல 9,000 பேர் இப்ப இருக்காங்க மேம். 9,000 பேரு மீட் எடுத்திருக்காங்க. நிறைய உடல்கள் மீட்கப்பட்டு இருக்காங்க. சடலங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. 300க்கும் மேற்பட்ட உயிரில்லா உடல்களை எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எவ்வளவு சடலங்கள் அங்க இருந்து மீட்கப்பட்டு இருக்கு? நாங்க உடல்கள் பார்த்தது ஒரு 2 தான் மேடம். நாங்க இருந்தப்போ 2 தான். ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து இதானாங்களா, குழந்தையோடு இதானாங்கன்னு சொன்னாங்க. அந்த 2 மாடி வீடு அங்க தேடிட்டு இருந்தாங்க. இன்னொரு குழந்தை, அவங்க 2 பேரும் தான் மேடம் பார்த்தோம். ஃபேமிலியா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்காங்க. இன்னும் அவங்க உடல்கள் கூட மீட்க முடியலன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க இப்ப எப்படிப்பட்ட நிலவரத்துல இருக்கு? ஃபேமிலி இப்ப நம்ம கால் வச்சிட்டு இருக்க இடத்துக்கு அடியில கூட யாராவது உயிர் இழந்திருக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா இங்க ஃபுல்லாவே வீடு இருக்கு மேம். இங்க பார்த்தா தெரியும், இங்க ஃபுல்லாவே வீடு இருக்கு. மேல இருந்து அடிச்சுட்டு வந்த உடல்கள் எல்லாமே இந்த மண்ணுக்குள்ள கூட இருக்கலான்னு தோணுது மேடம். என்னன்னா இங்க பாதி இடத்துல தெரியல மேம். இங்க பாதி எடுக்கல. நேத்து முந்தா நாள் நாங்க வந்தப்போ, இங்க ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ 240 உடல்கள் இன்னும் மீட்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து உடல்கள் மீட்கப்பட்டதற்கான எந்த அடையாளமும் எனக்கு தெரியல. இன்னும் மண்ணுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஆமா 150 உடல்களுக்கு மேல இந்த மண்ணுக்குள்ள 10 அடிக்கு கீழே போன உடல்களும் இருக்காங்க. ஏன்னா நான் உங்களை ஏன் மரியாதையா சொல்றேன் அப்படின்னா, இப்ப அவங்க சாமி மாதிரி இந்த மண்ணுக்கு அடியில போயிட்டாங்க. அந்த தெய்வத்தை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இயற்கையினால நடந்தது. தானா நடந்திருந்ததுன்னா பரவாயில்ல. இயற்கையினால இது நடந்தனால இன்னும் ப்ராப்ளம் சொல்ல முடியல. ரொம்ப எமோஷனலா கஷ்டமா இருக்கு. இன்னும் 240 உடல்கள் மீட்கப்படலையா? இன்னும் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்தா ஒருத்தர் இருந்துட்டு 4 பேர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம். அது மிகப்பெரிய கொடுமை. நேத்து ஒரு தாத்தாவை நாங்க பார்த்தோம் மத்தியானம் போல. எதுக்கு தாத்தா அங்க வந்தீங்க, யாரையும் விட மாட்டாங்க, நீங்க ஏன் வந்தீங்க கேட்டா, எங்க குடும்பத்துல எல்லாரும் இறந்துட்டாங்க, உங்களுக்கு நான் மெழுகுத்திரி கொளுத்து அத சூட ஏத்தி சாமி கும்பிடுறதுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வழி அது. வயசான பெரியவர், ரொம்ப வயசு இருக்கும். அவரோட ஒய்ஃபும் வேற இடத்துல இருந்தனால அவங்க தப்பிச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்காங்க. இன்னொரு இடத்துல அந்த பக்கம் இன்னொரு இடம் இருக்கு, சூரல் மலையில 2 மாடி வீடு இருந்த இடமே தெரியல மேடம். ஒருத்தர் ஐடென்டி நேத்து பண்ணி அந்த இடத்துல எங்க வீடு இருந்துச்சு, எங்க வீடுனா எங்க சொந்தக்காரங்க 2 மாடி வீடு, அவங்க யாருமே எங்களுக்கு வரல, அந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தோண்டி அவங்களை மீட்கவே முடியல. பாய், அவங்க படுத்த பெட்டு, அந்த குழந்தை விளையாடின திங்ஸ், குழந்தையோடி 2 மாடி கட்டடத்துல அப்படியே மேல இருந்து அந்த விழுந்திருக்கு மேம். வீடு இருந்த அடையாளமே இல்லை மேம். அதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. கேரளா மக்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது மேடம். அவ்வளவுதான். இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இப்ப அங்க நிறைய பேர் மீட்கப்பட்டுட்டாலுமே அவங்களுக்கு
அவங்களோட குடும்பங்கள் எங்க இருக்காங்கன்ற அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாம ஒருத்தவங்களும் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்கன்னு நாங்க கேள்விப்படுறோம். அந்த மாதிரி எவ்வளவு பேர் நீங்க பாத்தீங்க? அவங்க எல்லாம் எந்த மனநிலையில இருக்காங்க? இங்க கேரளா கவர்மெண்ட் பாதிக்கப்பட்ட மக்களை யாரையும் மீட் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல வந்து நம்ம உடம்பு சரியில்லாம ஒருத்தர் இறந்தாலே அவங்க பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட குடும்பத்தை முழுசா இழந்த ஒரு ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கேரளா கவர்மெண்ட் இதை செஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும் 100% சரி. அவங்கள பார்க்கும்போது அது அவங்கள்ட்ட பேசுற இது கூட நம்மளுக்கு சக்தி கூட கிடையாது. அதனால கேரளா கவர்மெண்ட் அவங்களை மீட் பண்றதுக்கான எந்த அனுமதியும் கொடுக்கல. அது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனா இன்னும் சைக்காலஜிக்கலா அவங்க பாதிக்கப்படலாம். இதெல்லாம் நேர்ல பாக்குறதுனால நீங்க இப்ப அழுகிறதா இருக்கட்டும், உங்களால அங்க உங்களோட இவ்வளோ குமரல்கள் எல்லாமே எங்களுக்கு புரியுது. அங்க நிறைய பேர் வந்து கை கால் இழந்து அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு மேம்? அவங்க வந்து யாராவது ஒருத்தங்கள உயிரோடி மீட்டுற மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் வந்து அது கண்ணுல இருக்கு மேம். அதை பார்த்து இல்லாட்டி ஏதாவது ஒரு உடலை எடுத்து அவங்க உரியவங்கிட்ட ஒப்படைச்சிட மாட்டோமா அப்படின்னு இங்க ஆர்மி டீம்ல இருந்து, ரெஸ்கியூ டீம்ல இருந்து, தமிழ்நாடு ரெஸ்கியூ டீம் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட கடைசி உண்மையில சொன்னா இந்த மக்களுக்கு எங்களோட கடைசி ஆசையே இதுதான். எங்களோட உசுரை கூட எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அந்த முகத்தை வந்து பாக்குறதுக்காவது கடவுள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். உங்களை ஐடென்டி பண்றதுக்காக அவங்களோட உடல் கிடைக்கணும் அப்படிங்கறதா எங்களோட வேண்டுகோள். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல வந்து எவ்வளவு மக்கள் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க நீங்க நின்றுட்டு இருக்க இடத்துல? அவங்க வந்து முந்தா நாள், அதான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது வந்து 86 பேர் உடல்கள் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் மீட்கப்படாத இடங்கள் இருக்கா? போய் இன்னும் அணுகவே முடியாத இடங்கள்லாம் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன், இந்த பாறையை நவுட்டுறதுக்கு ட்ரெயின் கூட முடியாது. இத கீழே எப்படி போவீங்க? நாங்க இருக்கிறது நான் இப்ப மேல இருக்கு, கீழே அங்க எப்படி போவீங்க? இப்படியே போனா கூட அங்க இருந்து 5 கிலோமீட்டர் ட்ரெயின் மேல வந்தா கூட அந்த பாறைக்கு கீழே வந்து எத்தனை உயிர்கள் இருக்குன்னே நம்மளால ஐடென்டி பண்ண முடியல. மிஷின் எல்லாம் கொண்டு வராங்க, மூப்பநாய்கள் வந்துச்சு, மிஷின் வந்து 10 அடிக்கு கீழே இருக்கிறத கண்டுபிடிக்கிற மிஷின் கவர்மெண்ட் எல்லாமே பண்ணிடுது. பட் இங்க கண்டுபிடிக்க முடியாத உடல்கள் 186 உடல்கள் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதுவும் இங்க இருக்கிற ரெஸ்கியூ டீம்ல இருந்து சொன்ன விஷயங்கள் தான் இது. எவ்வளவு பேர் அங்க இருக்கீங்க மேம்? நாங்க வந்து இப்போ வந்து நாங்க தமிழ்நாடு வாலண்டியர் டீம் சார்பா மொத்தம் 40 பேர். ஃபர்ஸ்ட் டேல இருந்து 19 பேர், 3வது நாள்ல இருந்து 26 பேர் வந்து, இப்ப 19 பேர் கிளம்பிட்டாங்க மேம். இப்ப நாங்க ஒரு 2 பேர் இருக்கோங்க. இங்க நாங்க முகாம், தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய திங்ஸ் எல்லாம் முகாமுக்கு சேஞ்ச் பண்ணி என்ன நீடடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க என்ன தேவையான பொருட்கள்னு எல்லாருக்கும் டெய்லி அப்டேட் பண்றோம். நாங்க ஒரு குரூப், கேரளா குரூப்போடு ஜாயின் பண்ணி நாங்க இங்க என்ன தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை கொண்டு வரணும் தமிழ்நாட்டுல இருந்து சொல்லி அந்த பொருட்களை மட்டும் இங்க ரிசீவ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற வேலையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கா? அதெல்லாம் மக்களுக்கு போய் கரெக்டா சேர்ந்துட்டு இருக்கா? மெயின் கேம்பஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. டெய்லி 1/2 ஹவருக்கு ஒரு தடவை அந்த லிஸ்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அந்த லிஸ்ட் ஃபைனலா நைட்டு என்ன லிஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணி அதுல உள்ள லிஸ்ட்டை வந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரக்கூடிய டீம்ல சொல்லி, சமூக ஆர்வலர்களுக்கு சொல்லி அதை வந்து கொண்டு வரேன். இப்போ வயநாடு வந்து ஒரு சுடுகாடு மாதிரி வந்து இப்ப இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க மக்கள் கிட்ட பேசுறீங்களா? அங்க இருக்கவங்கள்ட்ட உங்களால எதை பேச முடியுதா? ஆறுதல்கள் எதை சொல்ல முடியுதா? உங்களை நீங்க எப்படி தேத்துக்கிறீங்க ஒருத்தவங்களும்? இது எங்க ஃபேமிலி மேம், அதனால நாங்க தைரியமா தான் இருந்தாகணும். நாங்க உடஞ்சு போகணும்னா எங்க ஃபேமிலி சேர்ந்து உடஞ்சிரும். அதனால நாங்க தைரியமா இருந்தாகணும். எங்க தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். நாங்க இதை விட எந்த டிசாஸ்டரும் கிடையாதுமா உலகத்துல. சுனாமி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சுனாமி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதே போல கொரோனாவும் ஒண்ணுமே இல்லை. அதை விட 100 மடங்கு பேரழிவு வயநாடு. சுனாமில வந்து இது பண்ண உடல்களை மீட்டெடுக்குது, கடலோட போயிருச்சு, இவ்வளோன்னு ஐடென்டி பண்ணலாம். இங்க ஐடென்டி பண்ண முடியாத உடல்களை துண்டு துண்டா மீட்டெடுக்கிறது அது பெரிய நரகம். வயநாடு மக்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது. இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பங்கள் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கு இயற்கையால. இங்க ஒரு அடையாளம் கூட இல்ல. ஒரு வீடோட, இது ஒரு வீடோட அடையாளம், இதுல எதுவுமே இல்ல மேம். இதுல ஒரு வீடு இருந்திருக்கு, இதுல எந்த அடையாளமுமே இல்ல, வெறும் மண்கள் மட்டும் தான். எவ்வளவு அடி ஆழம் வரைக்கும் உடல்கள் வந்து புதைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க மேம்? 10 அடி ஆழம் வரைக்கும் கீழே அவங்க வந்து மிஷின் வச்சு இது பண்றாங்க. அத ஒரு 4 அடி 5 அடி கீழே வரைக்கும் அவங்க ஃபுல்லா தோண்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஷின் வச்சு செக் பண்றாங்க.
அப்போ ஒரு சில இடத்துல ஏதாவது உடல் உறுப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் எடுத்து அதை எடுத்துட்டு போறாங்க. முழுசா உங்களை உயிரோட எடுக்கிறது தான் ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு வேலையை. மேம் இனிமேல் சான்ஸே இல்லை மேம். என்ன காரணம் அப்படின்னா உடல்கள் 3 நாள் மண்ணுக்கு அடியில மழையும் மண்ணும் சேர்ந்து கலவையா அங்க வந்து இருக்கு. மண்ணும் சேர்ந்து மழை வெள்ளமும் சேர்ந்து கலவையா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து களிமண் மாதிரி வந்து ஆயிடுது. இது போது புதர் மாதிரி காலை விட்ட வேணும்னா இது வந்து இடுப்பளவு புதர் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அரிச்சிட்டு வரும்போது அங்கங்க அந்த புதர்கள் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து சூரல்மலை இடத்துல அங்கங்க எல்லார் வீட்லயும் கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுகளோட அடையாளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அந்த கிணறு இருந்த அடையாளமே எங்கேயும் கிடையாது. ஒரு வீடு இருந்த அடையாளம் கூட கிடையாது. அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ராட்சச பாறைகள் தான் ஜாஸ்தி. 1200 வீடுகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து தரமட்டமா ஆகியிருக்கு சொல்றாங்க. அவங்களுக்காக ஏதாவது அவங்களுக்காக தேவையான விஷயங்கள் ஏதாவது செய்துட்டு இருக்காங்களா? அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்களா? 100% அவங்களுக்கு தேவையான எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு வீடுல இருந்து அவங்களுக்கு இப்ப தேவையான என்ன திங்ஸ் வேணும், ஒரு குழந்தை வந்து மெடிசன்ல இருந்து அவங்க லேடி ஸ்கூல்ல திங்ஸ் வரைக்கும் அவங்க பாதுகாப்பா ஒரு வீடு மாதிரி வந்து அந்த முகாமை வந்து நடத்துறாங்க மேம். அங்க யாரையும் பார்க்க அலௌடு இல்லாட்டி அங்க திங்ஸ் வந்து மலைமலையா குவிச்சு வச்சிருக்காங்க. கேரளால வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டனாலதான் தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா மாநிலத்துல இருந்தும் மக்கள் வந்து கரெக்டா வந்து இந்த பொருளை செய்யணும். எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு. நான் சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு சார் வந்து சொன்னாங்க அங்க எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்குது. அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா நீங்க என்ன கொடுத்தாலும், வயிறு நிறைய சோறு கொடுத்தாலும், தூக்கம் கொடுத்தாலும், நிம்மதி கொடுத்தா அவங்க வந்து நிம்மதியா அந்த ஒரு வாய் சோறை வந்து சாப்பிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள வலி இருக்கும். அது அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும். எங்களோட பிரார்த்தனை எல்லாமே அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும். பழைய வாழ்க்கைக்கு வர முடியாட்டி அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காக அவங்க பழையபடி வந்து வாழ பழகிக்கணும். சொல்ல முடியாது, அது கூட சொல்ல முடியல மேடம். வாழ பழகிக்கணும்னா எப்படி முடியும்? ஒரு உயிர் புடுங்கி போட்டுட்டு வாழு அப்படின்னா வாழ முடியாது. அவங்க வீட்டுல அவங்க வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களால உணர முடியுது, அவ்வளவுதான். எங்களால வந்து உணர முடியுது. ஒரு தாயா என்னால உணர முடியுது, அவ்வளவு மட்டும். அது மட்டும் இல்லாம மனிதர்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய விலங்குகளும் வந்து நிறைய வந்து உயிரிழந்திருக்கு. அவங்க விலங்குகளும் பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி மீட்டுட்டு இருக்காங்க? அது எப்படி நடந்துட்டு இருக்கு? விலங்குகளோட உடல்கள் வந்து அங்கங்க வந்து எலும்பு குடுக்க முன்னாடியே இருந்தது அந்த மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா மண்ணு ஃபுல்லா அரிச்சிருக்கும். இல்ல இந்த மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருக்கும். பெருசா நாங்க வந்த பிறகு விலங்குகள் வந்து எந்த விலங்குகளும் மீட்கப்படல. விலங்குகள் வந்து உயிரோடி ஒரு சில பைரவர்கள்லாம் இருக்காங்க. நாங்க டாக் தான் பைரவர்னு சொல்றோம். இந்த பைரவர்கள் அங்கங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல வளர்த்த பைரவர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் சுத்திட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தை தேடி. அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோடி இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களும் ஒரு ஜீவன் தான் மேடம். அவங்களும் வந்து இந்த 5 அறிவு ஜீவனுக்கு அவங்களும் அவங்களோட உறவை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கம் அவங்க கண்ணுல பாத்துட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் நாள். இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வீட்டுல இன்னும் இருக்கு மேடம். இன்னும் வந்து அந்த பைரவர் அங்கேயே இருக்காரு. அவங்க குடும்பத்தை வந்து தேடிட்டு இருக்கு. அங்கேயே இருக்காரு, கீழே வரல, மேலதான் போயிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தப்போ அதுக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்கும்போது ஓடி வந்து கெட்டி பிடிச்சி அழுதுச்சு மேடம். அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம், இவ்வளோ வலி. கிட்டத்தட்ட பல நாட்களா வந்து இந்த மீட்பு பணி வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் முழுசா வயநாடை வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு வரதுக்கு? பழைய நிலைமைக்கு வயநாடு திரும்ப வாய்ப்பு குறைவு மேடம். என்னன்னா இங்க எந்த அடையாளமே இல்லை. இது ஒரு ஏரியா, ஒரு ஆறு மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இயற்கையால வயநாடு வந்து இப்ப இருக்கிற இந்த முண்டகை இந்த பகுதி வந்து ஒரு ஆறு மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இயற்கையால. இது திரும்பவும் வந்து ஒரு சில வீட்டுல ஆட்கள் இருக்கலாம். அது கவர்மெண்ட் வந்து அதை ஓகே பண்ணுவாங்களா அங்க வர்றதுக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் மேடம். மீட்பு பணி விரைவா வந்து மக்கள் எல்லாருமே வந்து மீட்கணும். இந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்றீங்க. அங்க போய் தைரியமா அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதே பெரிய விஷயமா. அதுக்காகவே உங்களை பாராட்டுறோம். நீங்க இன்னும் அங்க உங்களோட தைரியத்தோடும் பல வேலைகள் வந்து செய்ய நாங்க வந்து வாழ்த்துறோம். தொடர்ந்து அங்க இருக்கவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டே இருங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். வயநாடு மீண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து முயற்சி பண்ணுவோமா? கண்டிப்பா மேம். எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. இது நான் மக்களுக்காக இது சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? தமிழ்நாடு மக்களா இருந்தாலும் சரி, நீங்க அதர் ஸ்டேட் மக்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்டு மக்கள் இருந்தாலும் சரி, தயவு செய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நாங்க இங்க வந்து
ஃபீல்டு ஒர்க் பண்றது எங்களால ஒரு உயிராவது காப்பாற்றப்படாதா, எங்களால ஒரு உடலாவது கண்டுபிடிச்சு அவங்களோட உறவினர்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோமா, எங்களால இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல மட்டும்தான் எத்தனையோ டிசாஸ்டர் பார்த்த நாங்க சமூக ஆர்வலர் இந்த களத்துக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களை கேவலப்படுத்துற மாதிரி உங்களோட வார்த்தைகள் இன்னும் ரொம்ப புண்படுத்துது. அது மட்டும் இல்ல, நாங்க கொடுக்குற இன்டர்வியூ நீங்க பாக்குறீங்களா மேம், இன்டர்வியூஸ் எல்லாமே எங்களோட சுயநலத்துக்காக இல்லை, இங்க உண்மை நிலை என்ன அப்படின்னு உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க எல்லாருமே இதை வெளியே சொல்றோம். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. Tour the paradise in Ananya's Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Tanga Maligai.